ஆனா என்ன தெரியுமா தெய்வானே, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வரோன்னு வைங்களேன், தான் நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்ல. சொன்னாங்களா இல்ல, கேட்டீங்களாமா? உங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா கேக்குதா? மேடையில தான் கேட்கல, ஆடியன்ஸுக்கு நல்லா கேக்குது இல்ல. அப்புறம் நாங்க கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுற ஆள் மாதிரி இங்க கை தட்டுங்க இங்க கை தட்டுங்க நாங்க சொல்ல மாட்டோம். நீங்களே அங்கங்க கரெக்டா கை தட்டிக்கணும். வெளி உலகம் நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்று தெய்வானே சொன்னார்கள். அதுக்கு காரணம், அவங்களுக்கு ஒரு பிள்ளை, அதுக்கு 3 வயசு தான் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அவங்களுக்கு புரியும் எது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சொல்லிட்டு இது நம்ம எதிர்பார்ப்போம். வெளி உலகம் தண்டிக்கும் என்பது நமக்கு தெரியும். கண்ணாடிய அவர் தூக்கவே இல்லை, கண்ணாடியை இறக்கிட்டு தான் இவ்வளவு திட்டுறாரு. இப்ப வெளி உலகத்திலே விழுகிற அடிகளை எல்லாம் அங்க எதிர்த்து கேட்க திராணி இல்லாம, தெம்பு இல்லாம, வீரம் இல்லாம, வீட்டுல யாரோ ஒருத்தர் மேல நீங்க வந்து சுமத்துறீங்க இல்ல, அப்படி அத்தனை சுமைகளையும் வாங்கி கொண்டு வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க இல்ல, அவர்களுக்கு பிரஷரும் டென்ஷனும் வீட்லயா வெளியிலயா? ஆபீஸ்ல யாராவது சிரிச்சு பேசினா காலுக்கு கீழே குழி பறிக்கிறாங்கன்னு அர்த்தம். பாவம், ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைல இருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. தெய்வான் சரியாயிரும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் கேக்குறேன், அப்ப ஆபீஸ்ல எல்லாருமே குழி பறிக்கிறவங்கன்னு வச்சுப்போமே, அப்பாடா ஒழிஞ்சான் அத்தனை பேர், இனிமே அவன் முகத்திலேயே முழிக்க வேணாம். சில பேர் ரிட்டையர் ஆன பிறகு ஆபீஸ்க்கு போய் பாக்குறாங்க. லாயர்ஸ் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 55, 57, 60 வயசுக்கு பிறகு விவாகரத்தை நாடுகிறவர்களினுடைய எண்ணிக்கை இந்தியாவிலே மிக அதிகமாகிவிட்டதுன்னு டிவோர்ஸ் லாயர்ஸ் சொல்ற. சண்டை வந்து இவர் என்ன பண்ணுவாரோ, அவன் மனைவி தனியோ கூட்டிட்டு போய் உன்ன மாதிரி யாராவது இருக்காளாமா, அவங்களுக்கு காலம் அவ்வளவுதான் அப்படின்னு அம்மாவை தனியா கூட, அம்மா உனக்கு இருக்கிற பொறுமை அவளுக்கு இருக்குமா, இதெல்லாம் சொன்னாருங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டீங்க. கடைசியில ஒண்ணு சொன்னாரு, அதை கேட்டீங்களா? கேட்டீங்களா இல்லையா? ஆக மொத்தம் 2 சிட்டு வீட்டுல 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்க வேண்டும் என்பதை இந்த மன்றம் தயவு செய்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 0வா இருந்தாலும் வீடு ஹீரோவா போற்றுமா. சேஷாத்ரின்னு சொன்னாரு, தெய்வானின்னு சொன்னாங்க. வீட்டுல அப்படியே பாராட்டி தள்ளிடுறாங்க நம்மள. அனுபவம் இல்லை. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, பெரும் பணக்காரர்கள் கோவையில இருக்கலாம், பாம்பேல இருக்கலாம், எங்க வேணா, அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரும் கதை இருக்கு. ரத்தத்தில் தோய்ந்த சரித்திரம் இருக்கிறது. ஆரம்பிக்கிற போது சல்லி காசு இல்லாம ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி போராடி, அப்படி ஃபைட் பண்ணி, அப்படி உழைச்சு யார் யார் கையையோ பிடிச்சு, யார் யார் காலையோ விழுந்து பெரும் தொழில் சாம்ராஜ்யங்களை செய்து விடுவார்கள். அப்படி அவங்களை நம்பி ஒரு 10,000 குடும்பம் பொழைக்கும். அந்த மாதிரி பெரும் தொழில் முனைவோர்களாக ஆகிவிடும். இது வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமேனு அக்கறை எல்லாம் இருக்கும். பாராட்டு என்பது எந்த வீட்லயும் கிடையாது. நீங்க பெரிய அப்பா டக்கராருங்க, அவங்க டுபாக்குன்னு சொன்னா நாங்க எங்க ஊர் வார்த்தை நான் சொல்ல மாட்டேன்னா, நீங்க என்ன வேணா அப்பா டக்கராருங்க, வீடுங்களை பாராட்டவே பாராட்டுது. நீங்க பெரிய பேச்சாளரா இருந்து தொழிலதிபரா இருந்து பாராட்டதை விட ஒரு சாம்பார் ரசத்துக்கு கூட வீட்டுல என்றைக்கும் பாராட்டு கிடைக்காது. பாத்ரூம்ல அந்த கதவு திறந்து அப்பா வெளியில வர்றதுக்காக 3 உயிர்கள் துடிப்போடு காத்து கொண்டிருக்க பாத்திருக்கீங்க. அனுசரணை, கொஞ்சம் விட்டு கொடுத்தல், இவை எல்லாம் மறைந்து போய் கொண்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸா வீடுகள் மாறிக்கொண்டு வருவதால் பிரஷர் டென்ஷன் இங்கதான் இருக்கு. நான் சொல்றேன், வெளியில இருக்கிற வேலையை நாம முடிச்சுக்கலாம், வீட்டுல வேலை முடிஞ்சிரும். உங்களுக்கு முடிஞ்சிருமா உங்களுக்கு? சார் அப்பதானே சார் சிங்க்ல இருக்கிற கடைசி பாத்திரம் ஸ்பூனு மட்டும் தேய்ச்சு தொடச்சு அடுக்கிட்டு வெளியில வந்தீங்கல்ல, வெளியில வந்து டிவி சீரியல்ல 10 நிமிஷம் பாத்தீங்கல்ல, 10 நிமிஷம் பார்த்துட்டு உள்ள போன சிங்க்ல பையனோட வீட்டுல தரிச்சு வாழ முடியல, திரும்ப இங்கே வருது, வீட்டுல வெறுமையா இருக்கு, எம்ப்டினஸ் சிண்ட்ரோம். ஆனா வீட்டுல மனசு ஏங்குது இல்ல, பையன் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றான். ஏப்பா உனக்கு தான் டிவி இருக்குல்ல, உனக்கு தான் போன் வாங்கி கொடுத்துட்டல, வேலைக்கு சாப்பாடு இருக்குல்ல, உனக்கு என்ன குறைன்னு கேக்குற. குறை என்ன தெரியுமாடா, நீ ஒரு வார்த்தை கூட பேசலடா, அது குறைன்னு சொல்ல முடியல பையன்கிட்ட, மகள்கிட்ட சொல்ல முடியல, மகன்கிட்ட சொல்ல முடியல, வீட்டுக்காரமாட்ட சொல்ல முடியல, வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியல. வார்த்தைகளுக்காக ஏங்குகிற, மௌனத்திலும் விரக்தியிலும் உரைகிற நெஞ்சங்களோடு வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை 50 கடந்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்றால் ஸ்ட்ரெஸ்ஸும் பிரஷரும் வெளியிலையா வீட்லையா?